ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று செவ்வாயில் இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் உன் வீடு தேடி நல்ல செய்தி வரப்போகிறது. நல்லதொரு திருப்பம் உனக்கு பிறந்து விட்டது தங்கமே. சந்தோஷமாக இரு. இன்றைய நாள் உனக்கு இனிதான நாளாக துவங்கி உள்ளது. கண்மணியே, சில நேரத்தில் நீயோ ஏதாவது ஒரு கற்பனையில் மிதந்து விடுகிறாய். வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தி செல். சந்தோஷத்தில் சிரிக்கிறாய், ஆனால் இதே கஷ்டத்திலோ நீ கலங்கி போய் விடுகிறாயே. அதனால் இரண்டுமே ஒன்றாக எடுக்க பழகிக்கோ என்றுதான் சொல்கிறேன். சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வந்து மறைந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கேற்றாற்போல் வாழ கற்றுக்கொள். நீயே முடிவை அவசரமாக எடுக்காதே. நான் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து வருகிறேன். பின் ஏன் உனக்கு எல்லாவற்றிலும் அவ்வளவு அவசரம்? நீ அவசரமாக முடிவெடுத்து விடுவதால் தான் எல்லாமே சரியற்று ஒரு சில நேரத்தில் தலைகீழாக மாறிப்போகிறது. சற்று நிதானமாக முடிவெடுத்து விடு தங்கமே. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து இதை செய்யலாமா கூடாதா, சரியாகுமா, எடுபடுமா, எடுக்காதா, நடக்குமா, பொருந்தி போகுமா என்று யோசித்து செயல்படு. நீ ஏன் முடிவை அவசரமாக எடுக்கக்கூடாது? எல்லா சூழல்களையும் கடந்து வருகிறாய். எல்லா சூழல்களையும் கடந்து வரும் என் செல்ல பிள்ளை நீ என எனக்கு தெரியும். கஷ்டம் என்று எதிலும் நீ ஒதுங்கி போகாதே. கஷ்டத்தை கஷ்டமாக எடுக்காமல் அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு நிச்சயம் வழி இருக்கும். அதை மட்டும் சரியாக எடுத்து நடத்திவிடு. கஷ்டம் என்பது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை உணர ஆரம்பித்து விடுவாய். கஷ்டத்தில் சந்தோஷத்தை பார்க்கலாம். அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவித்து விடு. ஆனால் அது தரும் சிரிப்பை முழுமையாக நம்பாதே. அடுத்த நிமிடம் மாறவும் செய்யும், மாறாமலும் இருக்கும். மொத்தத்தில் அவசர முடிவு எடுக்காதே. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய் தங்கமே. உன் மனமானது பார் குளிரப் போகிறது. நீ உற்சாகமாக இருக்கப் போகிறாய். நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் முருகா என்று. நிச்சயமாக இன்றே கூறுவாய்பார். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய். உனது விடியல் காலம் பிறந்து விட்டது. நீ கவலை கொள்ளாமல் உன் கடமையை செய்ய துவங்கு. மற்றவை அனைத்தும் தானாகவே நடக்கும். நீ அடைந்த தோல்விகள் என்ன, துன்பங்கள் என்ன, அத்தனையும் இனி கடந்து போகும். இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் காலம் வந்து விட்டது. உன்னை காக்க வந்ததும் உன் முருகன்தான். உன் கஷ்டத்தை விளக்க வந்ததும் உன் முருகன்தான். என்மேல் உறுதியான நம்பிக்கை வச்சிருக்காய் தானே? உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று கவலைப்படாமல் இரு. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் இடத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தாதே. அப்படிப்பட்டவளிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பது நல்லது. உன் வழிகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நான் விலக்கி விடுவேன். மற்றவர்களுக்கு நீ நல்லது மட்டும் செய். அதற்கான பிரதிபலனை எதிர்பார்க்காதே அவர்களிடமிருந்து. நீ 1 மடங்கு செய்தால் 100 மடங்கு இந்த முருகன் நிச்சயம் பலன் தருவேன். உன் கஷ்ட துயரம் முடிவுக்கு வந்துவிட்டது. பிற உயிர்களுக்கு உதவி செய். முடியாவிட்டால் அவர்களுக்கான பிரார்த்தனை செய். எந்த உயிருக்கும் மரியாதையும் மதிப்பும் கொடுத்தால் உனக்கு இந்த முருகன் அள்ளி அள்ளி கொடுப்பார் தக்க தருணத்தில். இதை நான் உனக்கு எதற்கு சொல்கிறேன் தெரியுமா? நிம்மதி ஆனந்தம் எதில் இருக்கிறது என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து செய். நீ வாழ்க்கையில் நிறைவாக இருக்கப் போகிறாய். இன்று நிச்சயமாக இதை கேட்ட 1 மணி நேரத்தில் வெற்றி செய்தி, மங்கள செய்தி, நீ விரும்பிய செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. இப்போது நீ அனுபவித்து வரும் கஷ்டங்களைக் கண்டு, நீ எதிர்கொண்டு போராடும் சோதனைகளைக் கண்டு பயந்து விடக்கூடாது. அப்படி பயந்தா என்றால் உன் பக்கத்தில் இருந்து கொண்டு கையை பிடித்து கொண்டு வழி நடத்தும் இந்த முருகனை நீ மறந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, இந்த முருகனின் மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையும் இழந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. எனவே கடந்த காலத்தையும் அக்காலத்தில் நடந்த வேதனைகளையும் முழுவதுமாக மறந்துவிடு. ஆனால் அந்த காலம் உனக்கு உணர்த்திய பாடத்தையும் அனுபவத்தையும் புத்திமதியையும் மறந்து விடாதே. ஒரு காலமும் நீ அதை மறக்கக்கூடாது. மனதில் அதை நீ ஆழமாக பதிய வச்சுக்கோ. இனி உன் முருகன் கொடுக்க போகிற வளமான வாழ்க்கையில் அதை தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது. அதே தவறை மீண்டும் செய்துவிடக்கூடாது. இனி உனக்கு வரப்போவது நல்ல காலம் மட்டும்தான்.
உன் பக்தியையும் உன் அன்பையும் ஏற்றுக்கொண்ட உன் முருகன் விரைவில் இதை கேட்ட 1 மணி நேரத்தில் நிச்சயம் உன் வேண்டுதல்களை எல்லாம் மற்றும் நீண்ட நாட்களாக வேண்டியவை எல்லாம் கட்டாயம் நிறைவேற்றி தரப்போகிறேன். இனி நீ கவலைப்பட தேவையே இல்லை. சிறப்பான ஒரு வாழ்க்கை, அதுவும் நலமான வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழப்போகிறாய். சோதனை காலத்தை கடந்துவிட்ட காரணத்தாலும் கர்மவினை பலன்களை எல்லாம் நான் கரைந்தோட செய்ததாலும் இனி எந்த சந்தேகமும் வேண்டாம். உனக்கு இனி துன்பம் இல்லாத, துயரம் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உன் முருகன் இப்போது உறுதியான அடைத்தளத்தை அமைத்து கொண்டு இருக்கிறேன். உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன், முடித்து தந்து விடுகிறேன். அது மட்டுமல்லாமல் உன் எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்ற உன் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை சொல்வதை நம்புகிறாய் தானே? கண்மணியே, வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கிறதே, எந்த ஒரு காரியம் செய்தாலும் தடங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே தோன்றுகிறது என்றெல்லாம் புலம்பக்கூடாது. உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பதில் உன்னிடம்தான் உள்ளது, உன்னிடம் மட்டும்தான் உள்ளது. உன்னோடு இந்த முருகன் இருக்கும்போது இவற்றை நினைத்து வருந்தி உன் காலத்தை வீணாக்கக்கூடாது. வாழ்க்கையில் சில துன்பங்களை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்று நான் கற்றுக் கொடுப்பேன். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதுதான் உன் கையில் உள்ளது. வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் அத்தனை கேள்விகளுக்கும் உன்னிடமே பதில்கள் ஒளிந்துள்ளது. நீ ஒருவருக்கு நன்மை செய்தால் நிச்சயமாக உனக்கு நன்மை தரும். நீ ஒருவருக்கு செய்யும் உதவியும் நன்மை செயல்களும் செய்தால் அது என்னையே வந்து சேரும், இந்த முருகனையே வந்து சேரும். வாழ்க்கையில் ஒன்றை செய்வதற்கு ஒரு முடிவை எடுத்து விட்டாய் என்றால், எடுக்கப் போகின்றாய் என்றால், ஒரு செயலில் மட்டும் கவனத்தை செலுத்து. ஒரே நேரத்தில் பலவிதமான செயல்களில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. நீ தேடும் உறவு ஒன்று இப்போது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன் காத்திருப்பிற்கான பலனை நீ அடையப் போகிறாய். முடிவில் உன் உண்மையான அன்பு ஜெயித்து விட்டது என்றுதான் சொல்லணும். பல நாட்களாக உன் மனதை நோகடித்த மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றும் தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அமையப் போகிறது. உனக்கான அதிர்ஷ்ட நேரம் இதோ வந்துவிட்டதே. நீ எதிர்பார்த்த பணம் உன்னிடம் வந்து சேரும். நீ எடுக்கும் சில முடிவுகளை உன் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்கள். பின்பார் தங்கமே, இதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி, மங்கள செய்தி, சுப செய்தி, மகிழ்ச்சி செய்தி, நற்செய்தி தேடி வரப்போகிறது. உன் எதிர்காலம் அதனால் சிறப்பாக மாறப்போகிறது. செல்வமே, இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாள். முருகா, இந்த நாளை இனிமையாக தந்ததுக்கு நன்றி என்று சொல்ல ஓடோடி வரப்போகிறாய். என் நாமத்தை கூறி ஓடோடி வரப்போகிறாய். ஓம் முருகா போற்றி போற்றி.